கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். ரோமர் 2:25, ரோமன்ஸ் 2:25. நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான். நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் இல்லாமை ஆயிற்றே. இந்த விருத்த சேதனம் ஒரு காரியத்தை எடுத்து சொல்லார். ஏன்னா இந்த யூதர்கள் தங்களுக்கு ஒரு அடையாளம், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்பதற்கு ஒரு அடையாளம் என்ன? விருத்த சேதனம். நீங்கள் ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்கு பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். உங்களில் தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தில்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். சரியா? இப்போ இது என்ன, ஒரு நித்திய உடன்படிக்கை என்று சொல்லக்கூடிய ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் ஆபிரகாம் கூட பண்ணார். ஆனால் அதே ஆண்டவர் உபாகமம் புஸ்தகத்தில் என்ன சொன்னார்? எப்பா, நீ உன்னுடைய ஆணுறுப்பில் விருத்த சேதனம் பண்ணுவது மாத்திரமல்ல, நான் உண்மையாக எதிர்பார்க்கிற விருத்த சேதனம் என்பது என்ன? உன்னுடைய இருதயத்தின் நுனித்தோல். உன்னுடைய இருதயம் கடினப்பட்டு போயிருக்கு. அதனால் நீ என்ன பண்ணாத, நீ உன்னுடைய இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணு. உபாகமம் 10வது அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். இப்போ நீ செய்ய வேண்டியது என்ன? இப்போ நீ உன் இருதயத்தை கடினப்படுத்தாத, நீ மாறாக என்ன பண்ணு, உன்னுடைய இருதயத்தினுடைய நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணு. அப்போ என்ன இங்கே சொல்லும்போது, நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்து விருத்த சேதனம் பண்ணேன்னா பிரயோஜனம் தான். ஆனால் நீ என்ன நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தேன்னா உன் விருத்த சேதனம் ஒன்றுக்கு இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஏன்னா விருத்த சேதனம் என்ன, நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கான அடையாளம் இருக்குது. ஆனால் அதற்கேற்ற வாழ்க்கை இல்லைன்னா எப்படி? ஏன்னா விருத்த சேதனம் ஒரு அடையாளம் தான், ஆனால் அதற்கேற்றாற் போல ஒரு வாழ்க்கை இருக்கணுமே. ஏன்னா கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 2வது 3வது வசனம் பாருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் வராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றுவதற்கு கடனாளியாய் இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். அப்போ என்ன, நீ விருத்த சேதனம் பண்ணேன்னா நான் தேவனுடைய பிள்ளை என்று நீ உன்னை ஒத்துக்கிற. அப்போ நீ அவனுடைய பிள்ளை என்றா என்ன? ஆபிரகாமுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. அதனால தேவன் சொல்ல எல்லா நியாயப்பிரமாணங்களையும் நீ கடைப்பிடிப்பேன் அப்படின்னு நீ வாக்கு கொடுக்குற. அதனால நீ அதன்படி வாழ வேண்டும். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இஸ்ரவேல் தேச மக்கள், நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, நாங்கள் இஸ்ரவேலர் அப்படின்னு சொல்லுவதற்கு ஒரு அடையாளமாக என்ன பண்ணாங்க? தங்களுடைய ஆணுறுப்பினுடைய நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணி நாங்கள் தேவனுடைய பிள்ளை, ஆபிரகாமுடைய சந்ததி என்று அடையாளம் காட்டும் விதமாக அதை செய்துட்டாங்க. சரியா? அப்போ என்ன, நாங்கள் தேவனுடையவர்கள் என்று அடையாளம் காட்டிட்டாங்க. இப்போ தேவனுடையவர்கள் என்று அடையாளம் காட்டினவங்க அவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து வாழணும். அப்போ தான் அவங்க தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ நமக்கு எடுங்க, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளை என்கிற, தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அங்கீகாரத்தை பெற்றீங்க. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நீங்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும். நீங்கள் ஒரு கிறிஸ்தவன். அதனால தான் உங்கள் கையில் பைபிள் இருக்குது. நீங்கள் ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்க. நீங்கள் கிறிஸ்தவன் என்கிற அடையாளத்தில் இருக்கிறீங்க. இப்போ கிறிஸ்தவன் என்கிற அடையாளம் உங்ககிட்ட இருக்குன்னா உங்கள் வாழ்க்கை அதற்கேற்றாற் போல இருக்குதா? எப்படி? நான் கிறிஸ்துவை பின்பற்றேன்னா கிறிஸ்துவின் பிரமாணங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அன்பு உங்களுக்குள்ள இருக்குதா? நீங்கள் ஒருத்தரை எந்த அளவுக்கு அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க? நீங்கள் எப்படி கிறிஸ்துவுக்கென்று உங்களுடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கிறதா? இதைத்தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஏன்னா
அப்படி இல்லைன்னா நீங்கள் கிறிஸ்தவன் சொல்கிறதுல ஒரு அடையாளமே இல்லை, அதில் ஒரு அர்த்தமே இல்லை. ஏன்னா உங்களை கிறிஸ்தவன் அடையாளம் காட்டிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய பிரமாணங்களுக்கு எதிராக இருந்ததுன்னா நீங்கள் யார்? உங்களை நீங்களே வஞ்சிக்கிறவராக மாறிவிடுவீர்கள். அப்போ உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அப்போ நீங்கள் உங்களை தயவு செய்து திருத்தி கொண்டு, நான் கிறிஸ்தவன் என்கிற அடையாளத்தோடு இருக்கிறேன், அதற்கான அத்தாட்சிகளும் என் வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தாப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அடையாளம் மாத்திரமல்ல, அத்தாட்சியோடு ஒரு ஜெனியூன் கிறிஸ்தவன் என்கிற ஒரு காரியத்தோடு இந்த பூமியில் சஞ்சரித்திருக்க எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.